குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். தரை துடைக்கும் மாப்பிள் குளுக்கோஸ், வார்டில் தொங்கிய பாட்டில்கள், லீக்கான வீடியோவால் அதிர்ச்சி. அரசு மருத்துவமனையின் அவல நிலை, கடுகடுக்கும் காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் மாவட்டம் ரயில்வே ரோடு பகுதியில் இருக்கும் அரசு தலைமை மருத்துவமனை நீண்ட காலமாக செயல்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனையில் நாள்தோறும் சுமார் 1000க்கும் மேற்பட்ட நோயாளிகள் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். காஞ்சிபுரத்தை சுற்றியுள்ள கிராமங்கள் மட்டுமின்றி அருகாமையில் உள்ள திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்களும் இந்த மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வருகின்றனர். இந்த மருத்துவமனையில் அவசர கால சிகிச்சை பிரிவு, பிரசவ பிரிவு, நுண்கதிர் பிரிவு, பச்சிளம் குழந்தைகள் பிரிவு, இயன்முறை சிகிச்சை பிரிவு, எலும்பு முறிவு சிகிச்சை பிரிவு, அறுவை சிகிச்சை பிரிவு, காது மூக்கு தொண்டை சிகிச்சை பிரிவு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகள் இயங்கி வருகின்றன. அது மட்டும் இன்றி காய்ச்சலுக்காக அனுமதிக்கப்படும் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தனித்தனியாக வார்டுகள் உள்ளன. அதில் ஆண்கள் வார்டில் 10 படுக்கைகளும் பெண்கள் வார்டில் 12 படுக்கைகள் மட்டுமே உள்ளன. இதனால் வைரல் காய்ச்சல், டெங்கு காய்ச்சல் மற்றும் கொரோனா தொடர்பான காய்ச்சல் என வருபவர்களுக்கு டெங்குக்கான வார்டோ, கொரோனா தொற்றுக்கான தனி பிரிவோ இல்லாததால் அந்த நோயாளிகளை பொது வார்டில் வைத்து சிகிச்சை அளிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அது மட்டும் இன்றி இதுபோன்ற வைரஸ் காய்ச்சல் நோய்களினால் மற்றவர்களுக்கு தொற்று ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது. ஆனாலும் மருத்துவமனைக்குள் இருக்கும் காய்ச்சலுக்கான வார்டுகள் முறையாக பராமரிக்கப்படாமல் உள்ளது. இத்தகைய சூழலில் காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் தற்போது வெளியான வீடியோ காட்சிகள் பொதுமக்கள் இடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வீடியோவில் காய்ச்சல் வார்டில் உள்ள ஒரு படுக்கைக்கு அருகே குளுக்கோஸ் ஏற்றுவதற்கு தனியாக ஸ்டாண்ட் ஏதும் பொருத்தப்படவில்லை. ஆனால் அதற்கு பதிலாக தரையை பெருக்க உபயோகப்படுத்தும் துடப்பத்தின் அடிக்குச்சியை வைத்து ஸ்டாண்டாக பயன்படுத்தி நோயாளிகளுக்கு குளுக்கோஸ் ஏற்றப்படும் அவல நிலை அந்த வீடியோவில் பதிவாகி இருந்தது. அது மட்டும் இன்றி அந்த வார்டுகளில் உள்ள சில இடங்களில் சுவிட்சுகள் பெயர்ந்து தொங்கிய நிலையில் உள்ளதால் நோயாளிகள் மீது மின்சாரம் பாயும் அபாயமும் உள்ளது. இந்த நிலையில் இந்த வீடியோ சோசியல் மீடியாவில் வெளியாகி பொதுமக்கள் இடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதே வேளையில் சமீப நாட்களாக மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இதில் பலர் கடுமையான காய்ச்சலுடன் வருகின்றனர். இவர்களில் பலருக்கு உள்நோயாளிகளாக தங்க வைத்து சிகிச்சை அளிக்க வேண்டிய அவசியம் உள்ளது. ஆனால் காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையின் அவல நிலை நோயாளிகளை பல்வேறு துயரங்களுக்கு ஆளாக்கியுள்ளது. இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.